வணக்கம். செப்டம்பர் 13ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் இருந்தது. S&P 500 0.8%, நாஸ்டாக் 1% க்ரீனில் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர நேரத்தில் நம்ம நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் கேஸ் லீக் நடந்திருப்பதாக NDTVலேருந்து கிடைத்த ஒரு தகவல். அனைவரும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு அதிகாரிகள் அவங்கள அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. பெரும்பாலான யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சிலருக்கு மூச்சு முட்டல் ஏற்பட்டிருப்பதாக அதே செய்தியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவில் நேற்று வாங்கியிருப்பதாக NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவது பெரிய அளவில் வாங்கியிருக்கிறாங்க. அது ஒரே நாள் வாங்கினதில் இதுதான் இரண்டாவது பெரிய அளவில் வாங்கியிருக்கிறாங்க. 2024 இந்த ஆண்டில் பார்க்கும்போது நேற்று தானே அப்டேட் கொடுத்துருக்குறாங்க NDTV ப்ராஃபிட்டில். தமிழகத்தில் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸுடைய ஊழியர்கள் ஸ்ட்ரைக் 5வது நாளை எட்டியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, ஆனால் அது பெரிய அளவில் வெற்றி எதுவும் பெறலன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோலில் தொடர்ந்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க. இந்த ஆலையிலிருந்து எவ்வளவு ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவுடைய ரெவன்யூ மொத்தமாக $12 பில்லியன். இதில் 20-30% இந்த ஆலையிலிருந்து தான் வருதுன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதானி குரூப் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் நமக்கு. ஸ்விஸ் மீடியா நிறுவனமான கோதம் சிட்டி அதானி குரூப்புடைய சில ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு. மணி லாண்ட்ரிங் விசாரணை நடந்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய செய்தியில். இது முற்றிலும் தவறான செய்தின்னு அதானி குரூப் தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா தெரியலிங்க. ஆனால் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் இந்த ரிப்போர்ட்டுக்குடைய லிங்கை பதிவு இட்டிருக்கிறாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் IPO ஒரு பெரிய சாதனையை படைத்தது அப்படின்ற தகவல் நாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்திருக்கிற அப்டேட், லிஸ்டிங் அடுத்த வாரத்தில் முதல் நாட்களிலே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 79% கூடுதலாக போய் கொண்டிருக்கு. அதாவது 113% அதிகமாக இருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நசாரா டெக்னாலஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், கம்பெனி ஒரு முதலீடு செய்கிறாங்க. 982 கோடி ரூபாய் போக்கர் பாசி அப்படின்ற பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய மூன்ஷைன் டெக்னாலஜிஸ் கம்பெனியில் முதலீடு செய்கிறாங்க. 51% ஸ்டேக் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில செய்தியில் 47.7% சொல்லியிருக்கிறாங்க. சில இடத்துல 51 சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். நசாரா டெக்னாலஜிஸ் புது முதலீடு செய்கிறாங்க மூன்ஷைன் டெக்னாலஜிஸில். ஃபாக்ஸ்கான் HCL சிப் ஜாயிண்ட் வெஞ்சர் குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேஷில் அவங்க அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 30 ஏக்கர் நிலம் இதற்காக உத்தரப்பிரதேஷில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. செமிகண்டக்டர் அவுட்சோர்ஸ்ட் அசம்பிளி மற்றும் டெஸ்டிங் யூனிட் அமைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு ஃபாக்ஸ்கான் மற்றும் HCL குரூப்புடைய ஜாயிண்ட் வெஞ்சரில். SBI கார்ட்ஸ் குறித்து NDTVலேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க 9,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக. HG இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. 716 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்கு சென்ட்ரல் ரயில்வேஸ் கிட்டேருந்து. இண்டல்கோ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய நிலத்தை விற்பனை செய்கிறாங்க. பிர்லா எஸ்டேட்ஸ் அவங்க அந்த பிஸ்னஸ்க்கு அவங்க விற்பனை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 ஏக்கர் நிலம் மும்பையில் இருக்குது. அதை விற்பனை செய்வதன் மூலமாக இண்டல்கோக்கு 537 கோடி ரூபாய் கிடைக்கும்னு மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகி இருக்குது. HCL டெக்னாலஜிஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. ஃப்ரான்ஸ் நிறுவனத்தை வாங்குறாங்க. அவங்க ஜீனான்ற ஃப்ரான்ஸ் நிறுவனம் 23.9 மில்லியன் யூரோஸ்க்கு வாங்குறாங்க HCL டெக்னாலஜிஸ். எக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு மோத்திலால் ஒஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 100 ரூபாய் ஒரு ஷேருக்கு.
பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பத்தாஞ்சலி ஆயுர்வேத் 1.1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ்லன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 6% தள்ளுபடியில் அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை ₹1815, 6% தள்ளுபடியில் விலையை நிர்ணயித்திருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு இப்போ சிஎன்பிசி டிவி 18 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு, யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் இல்லை. 1.2 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 3.3% ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஏடெக் வெபாக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1700. நேற்று க்ளோசிங்லேருந்து 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். பயோகான் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், பயோகானுடைய தலைவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பயோகான் விற்பனைக்கு வருமான்ற ஒரு செய்தி போய்கொண்டிருக்கு. இது முற்றிலும் தவறான செய்தின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க பயோகானுடைய நிறுவனரும் தலைவருமான கிரான் முசும்தார் ஷா. டிசிஎஸ் இந்தியா ஊழியர்களுக்கு டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. டாக்ஸ் கூடுதலாக கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு சில டிசிஎஸ் ஊழியர்களுக்கு. இப்போ இதுக்கு பணத்தை கட்டாதீங்கன்னு டிசிஎஸ் அறிவுரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேல்குலேஷனில் ஏதோ தவறு நடந்திருக்கு இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் சைடில். அது மறுபடியும் அவங்க சரி செய்து ரெக்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷனை அனுப்புவாங்க, வணிகம் ரெக்டிஃபிகேஷன் இன்டிமேஷனை அனுப்புவாங்க. அதற்கு பிறகு கட்டினா போதும். பெரும்பாலும் அந்த ரெக்டிஃபிகேஷன் இன்டிமேஷன் வந்துச்சுன்னா எந்த டாக்ஸும் கட்டுற மாதிரி இருக்காது. அது வந்ததற்கு பிறகு டாக்ஸை கட்டுங்கன்னு அறிவுரை டிசிஎஸ் வழங்கி உள்ளதாக மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்திருக்காங்க. 5 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருப்பது புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்கிறது. பொனான்சா போர்ட்ஃபோலியோட பரிந்துரைகளில் ஐசிஐசிஐ பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1350, ஸ்டாப் லாஸ் 1205. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 6700, ஸ்டாப் லாஸ் 5800. பிரபுதாஸ் லீலாதருடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஜிஎம்ஆர் இன்ஃப்ராக்கு பை ரேட்டிங் டார்கெட் 107, ஸ்டாப் லாஸ் 90. பிஹெச்இஎல்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 307, ஸ்டாப் லாஸ் 248. பிஎஃப் யூட்டிலிட்டிஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 875, ஸ்டாப் லாஸ் 745. டாரன் குரூப் ஐபிஎல்ல ஒரு டீமை வாங்குறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஐபிஎல் டீமான குஜராத் டைட்டன்ஸில் பெரிய ஸ்டேக் டாரன் குரூப் வாங்குறாங்க. யார் விற்பனை செய்கிறாங்க? சிவிசி கேபிட்டல் பார்ட்னர்ஸ். இவங்க ஏற்கனவே விற்பனை செய்கிறாங்கன்னு முன்னே நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அதானி குரூப்பும் இந்த போட்டியில் இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இப்போ டாரன் குரூப் தான் முந்திட்டு அந்த ஷேர்ஸை வாங்குறாங்க சிவிசி கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கிட்ட. அவங்களுடைய லாக்இன் வந்து February 2025 முடிவடையுது. ஸோ February 2025 டாரன் குரூப் வந்து இந்த ஐபிஎல் டீமான குஜராத் டைட்டன்ஸில் பெரிய ஸ்டேக் வைத்திருப்பாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதானி குரூப் இந்த போட்டியிலிருந்து விலகி இருப்பதாகவும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.